நம்முடைய வாழ்க்கையில நிறைய கர்ம வினை இருக்கு. அதே 9 கிரகங்கள்னால வரும். போன பிறவியில சரியா வாழ்ந்திருக்க மாட்டோம். நம்ம தாத்தா செஞ்ச பாவங்கள், தாய் செஞ்ச பாவங்கள், ஏதோ ஒரு உறவுகள், நம்ம குடும்ப உறவுகள் இருக்கு. மனிதனா பிறந்தா குற்றத்துல தான் வாழ முடியும். குற்றங்களை வச்சுதான் இந்த கூடு, நம்ம அழுக்கு வச்சுதான். அப்ப கிரகங்கள், மனிதனுடைய வாழ்க்கை இதெல்லாம் சேர்ந்து ஒரு வினையை கொடுக்குது. அதை ஒரு சான்ஸ்கிரிட்ல கர்மா அப்படின்னு சொல்றாங்க. கர்மானா நாம தொண்டு செஞ்சு கழிக்கணும். கடனை வாங்கிட்டோம் ஒரு வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னா, அதை வாங்கும்போது மாத சம்பளத்தில் கொஞ்சம் பிடித்தத்தான் நம்ம கொடுக்கணும். சம்பளத்தில் அதிகமாக வாங்கினதை கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்துட்டோம்னா முதலாளிக்கும் சந்தோஷமா இருக்கும், நமக்கு ஒன்றும் தெரியாது. வருடத்துக்கு ஒரு முறை அப்படி பெருந்தொகையை வாங்கலாம். இதே மாதிரி தாங்க நாம இறைவன் நமக்கு பல பிறவியை கொடுக்குறாருங்க. போன பிறவியில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாருங்க. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும்ல. அதில் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பாவ சாபங்கள்லாம் அந்த கடன் எல்லாம் அடைக்கணும்ல. அதற்காக அவர் என்ன பண்ணுறாரு, இறைவன் 9 பிரதிநிதிகளை உருவாக்கி நம்மளை வாட்ச் பண்ண விடுறாரு. நமக்கு ஒரு அறிவை கொடுக்க குருவை கொடுக்குறார், ஆசையை கொடுக்க ராகுவை கொடுக்குறார், ஞானத்தை கொடுக்க கேதுவை கொடுக்குறார், பூமியை கொடுக்க செவ்வாயை கொடுக்குறார், நம்மளுடைய ஆயுளை நீண்ட ஆயுள் வரைக்கும் சனி பகவானை கொடுக்குறார், புத்திக்கு புதனை கொடுக்குறார், கண் ஒளிக்கு நமக்கு ஆன்மாவுக்கு சூரியனை கொடுக்குறார், மனம் என்கின்ற இந்த அந்தஸ்துக்கு சந்திரனை கொடுக்குறார். அப்போ 9 கிரகங்களும் எங்கே இருக்கு? 9 கிரகங்களும் நம்ம தலையில தான் இருக்கு. இப்போ வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நம்முடைய பல்லும் புருவமும் அது செவ்வாய், தாடை சனீஸ்வர பகவான், கன்னம் சுக்கிர பகவான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் இதுல குரு என்பது மூக்கு நுனி, தலையில் இருக்கிற பீடங்கள். இப்ப ராகு என்பது வாய், கேது என்பது முடி. 9 கிரகங்களும் எங்க இருக்கு? தலையில இருக்கு. ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு சிவன் கோயில்ல சனி மூலையில, வடகிழக்கு மூலையில தான் நவகிரகங்கள் இருக்கும். பெருமாள் கோயில நவகிரகம் இருக்காது. நமக்கு கர்ம நம்மளை படைத்த தந்தை கடவுளை ஆகி மாறி கோவில் கொண்டு நம்முடைய கர்ம வினைகளை போக்குவதற்கு நவகிரகங்களையும் இறைவன் அது கிரகங்களா இருக்கிறது தெய்வங்களா மாற்றி நம்மகிட்ட கொடுத்து நம்ம எளிதில் அணுகும்படி செஞ்சு கோயிலுக்கு போய் இருந்தாரு. கர்ம வினை அதிகமா இருக்கு. தொடர்ந்து வாழ்க்கையில இல்லற வாழ்க்கை சரியில்லை, குழந்தை பாக்கியம் சரியில்லை, பையனுக்கு கல்யாணம் ஆகலை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, உறவு முடியாமல் போகுது, இல்லை தொடர்ந்து ஒரே மாதிரி வியாதி வருது. அப்போ வாழ்க்கையில் சுகமில்லாமல் போனால் அதுக்கு பேர் கர்ம வினை. அப்போ என்ன செய்யணும்? புண்ணியம் நிறைய இருந்தால் நாம் கொஞ்சம் சுகமாக கொஞ்சம் வாழ்ந்துக்கலாம். புண்ணியம் குறைவாக இருக்கும்போது நம்ம புண்ணியத்தை தேடித்தான் போகணும். புண்ணியத்தை தேடி வைக்கிறதுக்காகவே சித்தர்கள் மகான்கள் எல்லாரும் இந்த பூமியை பல இடங்களை நமக்கு அடையாளம் காட்டியிருக்காங்க. இல்லறத்திலும் இருந்து கொண்டு ஒருவன் இறைநிலையை அடைய முடியும். அதனாலதான் நாவுக்கரசர் ஞானசம்பந்த பெருமான் பாடுறாங்க, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. இருள்னா என்ன ஆகும்? நம்முடைய கர்ம வினை. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல் அக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயவேன்னு சொல்றாங்க. அப்ப இறைவன் என்ன பண்ணாரு? மனிதனுக்கு கஷ்டம் வருது, துன்பம் வருது, போக்குறதுக்குரிய வழிமுறையும் ஏற்பாடு பண்ணிட்டு நீ அதை கடைப்பிடிப்பான்னு தான் சொன்னார். நல்ல வீட்டில் விளக்கு ஏற்றலாம். இந்த ஒரே முகம் விளக்கு ஒன்று இருக்கும். வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 2 விளக்கு ஏற்றணும். குத்து விளக்கை ஏற்றணும். பலகை வச்சு குத்து விளக்கை ஏற்றணும். நம்ம சமணங்கால் போட்டு உட்காந்தா நம்ம ஜோதி நெற்றி ஜோதிக்கு நேராக அந்த விளக்கு இருக்கணும். எத்தனை பேர் இதை கடைப்பிடிக்க போறீங்க? எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு? நின்றுக்கிட்டு விளக்கு ஏற்றுறது, குனிஞ்சுக்கிட்டு விளக்கு ஏற்றுறது. அப்போ விளக்கை ஏற்றினா என்ன செய்யணும்? பலகை போட்டு உட்காந்தா, அந்த வீட்டு ஆம்பளையோ பெண்ணோ உட்காந்தா புருவம் மைத்தி நேரம் இருக்கணும். இந்த விளக்கை இங்கே பார்க்கும்போது விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கை பொறுத்துட்டு உட்காந்தா போதும். இப்போ அற்பெருஞ்சோதி ஆண்டவர் விளக்கை பொருத்தினார்ல, விளக்கில் நீங்கள் நினைச்ச கடவுளை நினைச்சு பாருங்க, ஜோதி தெரியும். விளக்கு ஆடாம அசையாம இருக்கும். அப்ப ஒரு விளக்குன்னு ஒண்ணு இருக்கு, ஆன்ம விளக்கு. வீட்டுல குடும்பத்துல இறந்து போனவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்ய மாட்டோம். அப்ப ஒரே ஒரு விளக்கு, ஆன்ம விளக்குன்னு ஒரு கூண்டு போட்டு வச்சிருப்பாங்க.
அது பொருத்திட்டா அதுக்குள்ள குடும்பத்தில் உள்ளவங்க அங்க போய் உட்காந்துக்கிறாங்க. இப்பதான் மாடா குழி வச்சதெல்லாம் தின்னு விட்டோமே. வீட்டில் மாடா குழியெல்லாம் இல்லையே, வீட்டுக்கு வெளியே 2 மாடா குழி வச்சிருப்பான். அதுலதான் காவல் தெய்வங்கள் குல தெய்வங்கள்லாம் காவல் தெய்வம் வெளியே தான் இருக்கும். வீட்டுக்குள்ள இருந்து என்ன செய்ய போகுது? நமக்கு ஒரு துன்பம்னா ஓடி வரணும்ல, அது வெளியே தான் இருக்கும். அப்ப வீட்டுக்குள்ள குடும்பத்தில் ஆசையின் காரணமாக இறப்பிற்கு பிறகும் கூட நம்மளை விட்டு பிரியாம இருப்பாங்க. எனக்கு மேல உலகம்லாம் வேண்டாம், என் பிள்ளைகளே பார்த்துக்கிறேன் பேரம் பேட்டியில். அதனால வீட்டுக்குள்ள சின்ன சின்ன ரூம்ல மாடா குழி வச்சிருப்பாங்க. அங்க போய் ஒரு சின்ன சுருங்கி அங்க போய் உட்காந்துருப்பாங்க. கன்னி மாடம்னு பேரு, அதுக்கு பேரு கன்னி மாடம் ஒன்று பெட்டி வச்சு கும்பிடுவாங்க. அப்ப மனிதர்கள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்து நம்மளுடைய உணர்வுகளோடு தான் நாம பிறக்கிறோம். நம்ம தாத்தா பாட்டையும் பிறவிகளோடு அவங்க அடைய முடியாத நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப நம்ம வீட்டுல இந்த விளக்கு ஏற்றனால ஏற்றணும், காலையிலே விளக்கு ஏற்றணும், சாயங்காலம் ஏற்றணும். சூரியன் மறைகிறதுக்கு முன்னால மறைஞ்ச பிறகு காலையில நடைக்கு தண்ணி தெளிச்சு விளக்கு ஏற்றணும். சாயங்காலம் வீடு வாசல்லாம் கூட்டி பெருக்கி நடைக்கு தண்ணி தெளிக்கணும், வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு விளக்கு ஏற்றணும். அப்ப இதெல்லாம் செஞ்சா என்ன ஆகும்னா வீடு துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள்ள வராது. கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள விளக்கு எரிய என்ன ஆகும்னா அது கரைஞ்சிக்கிட்டே போகும். வீட்டில் விளக்கு ஏற்றும் போது ஒரு சுகமா இருக்கும், கோவில் மாதிரி இருக்கும். மனசு ஒரு ஆசை அபிலாசைகள் குறையும். நம்ம ஏன் வந்தோம், எதற்கு வந்தோம், எப்படி வந்தோங்கிறது எல்லாம் உணர்வோம். அந்த விளக்கை நிறைய ஏற்றலாம், இவ்வளவுதான் கணக்கு இல்லை. விளக்கை ஏற்றுங்கள், வெளிச்சத்திற்கு வாருங்கள். நேற்றுக்கு போட்ட திரியை இன்னைக்கு போடக்கூடாது, 2 திரி போடணும். கலப்பு என்ன வாங்காதீங்க, தயவு செய்து வாங்காதீங்க. அது ஏதாவது கெமிக்கல்லாம் போட்டு வாசனை திரவியமெல்லாம் போட்டு பண்றான், அது சரி வரல, பலன் தரலை. சுத்தமான நல்லெண்ணெயே போதும். இல்லைன்னா நெய், சுத்தமான நெய் விலை ஜாஸ்தி வாங்குங்க. கோவில்லையும் வீட்லேயும் நீங்களே கொண்டுட்டு போய் விளக்கேற்றுங்க. அது ஒன்று மட்டும்தான் இறைவனுக்கு. இறைவன் உங்ககிட்ட என்ன பண்ணார்? வெளிச்சத்தை உணவாக கேட்கிறார். கடவுளுக்கு தீபம் போட்டாதான் அதுக்கு சாப்பாடு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் காட்டத்தான் செய்யறோம். அதுபோல வீட்டிலையும் நிறைய விளக்கேற்றுங்க, ஜெகஜோதியா இருங்க. ஜோதியே சுடரே அப்படின்னு சொல்றார். சூழ் ஒளி விளக்கேன்னார். விளக்கு என்பது வாழ்க்கையில விளங்காததுல விளக்க வைக்கும். படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, மேலுலகத்திலிருந்து அறிவு வரும். விளக்கு விளக்கும் விளக்குடையவர்கள் தாமே. விளக்குங்கிறது நீங்க நினைக்கிறீங்க, ஒரு பெண் கல்யாணமாகி புருஷ வீட்டுக்கு வரும்போது குத்து விளக்கோட வரா, அதுக்கு மேல அந்த வீட்டுல விளக்கு இல்லையா? ஆணுக்கு விளங்காததை விளக்குபவள் பெண், ஆணுக்கு விளங்காததை எல்லாம் விளக்குபவள் பெண். அதனால விளக்கை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம்.